கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்போது ஆதாம், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் முதலாவது படைத்த ஒரு ஆதாம். ஆண்டவர் ஆதாமை படைத்த பிறகு பூமியின் மிருகங்களை எல்லாம் பறவைகளையும் ஆதாமிடத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு பெயர் வைக்கும்படி சொன்னார். அந்த மிருகங்களுக்கு பறவைகளுக்கும் ஆதாம் என்ன பெயர் வைத்தார் என்பதை நாம் அறிவோம். தெரியாது என்பதற்காக இந்த வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் ஆதாமிடம் சொன்னார். ஆதாமிற்கு தேவன் கொடுத்த முதல் பயிற்சி அது. ஆதாம் அந்த பறவைகளுக்கு மிருகங்களுக்கும் அவர் என்ன பெயர் வைத்தார் என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் இந்த கேள்விக்கு பதில் சொல்வது கடினமாக தெரியலாம். மிருகங்களுக்கு பெயர் வைத்த பின் ஆதாமை தூங்க பண்ணி ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். ஏவாள் உருவான பிறகு ஆதாமை எழுப்பினார். ஆதாம் தம் கண் முன்னால் ஏவாளை பார்க்கிறார். அவள் எப்படி வந்தாள் என்பது அவளுக்கு தெரிய வருகிறது. அவள் உடனே ஏவாளுக்கு பெயர் வைக்கிறாள். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அப்படியானால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆதாம் எப்படி பெயர் வைத்திருப்பார் என்று தெரிகிறது. யோசிப்பதற்கான பயிற்சி தான். மனிதனுக்கு தேவன் முதலில் கொடுத்த பயிற்சி சிந்தனை. சிந்தனை மிகவும் அவசியம். நாம் படிப்பதற்காக இருந்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, சிந்தித்து செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். பொறுப்போடு சிந்தித்து திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும். அது ஊழியமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, திருமணமானாலும் சரி, எந்த காரியமானாலும் ஒரு தொழிலை நாம் செய்யும்போது சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லும்போது அது தோல்வியாக முடியும். எனவே சிந்தித்து இது தேவனுக்கு சித்தமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு அருமையான வாலிப பிள்ளை, பெரியவர்களே, அன்பான விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த 6வது அறிவு. அதை செயல்படுத்த வேண்டும். அது உங்கள் மதியின் பரிமாணத்தை வளர்க்கிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற கூர்மையான உணர்வை தருகிறது. அநேக வேளைகளில் நாம் சரியான சிந்திக்காமல் திட்டங்களை வகுக்கிறோம். ஆனால் அது தோல்வியிலே முடிகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வேலையை மட்டும் நாம் சிந்தித்து நாம் செயல்படுகிறோமா? அருமையான ஊழியக்காரர் பிள்ளைகளை, நீங்கள் நானும் சிந்தித்து செய்யும்போது அந்த ஊழியத்தில் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.